ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடாப் ஃபோட்டோஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபோட்டோஷாப் வந்துட்டு நமக்கு பிக்சல் பேஸ்டு சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு, ஐடென்டி கார்டு, போஸ்டர் டிசைன்ஸு, ப்ரோச்சர்ஸு, ஸோ வெப் டிசைன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3D எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஆர்ஜிபி கலர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஜிபி கலர்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது, அப்புறம் லேப்டாப் யூஸ் பண்ணுறது, சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் நம்ம டிவி பார்க்குறோம்ல அதுலேயும். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆர்ஜிபி கலர்ஸ் தான் நமக்கு வந்துருங்க. ஸோ ஆர்ஜிபி கலர் அப்படின்றது பார்த்திங்கன்னா சில மூவிஸில் வந்து ரெட் ஃபிலிம்லேயே எடுத்திருப்பாங்க, சில மூவிஸ் வந்துட்டு க்ரீன் ஃபிலிம்லேயே எடுத்திருப்பாங்க, சில மூவிஸ் வந்துட்டு ப்ளூ ஃபிலிம்லேயே எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன்ஸ். ஸோ ஹியூ அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஓவரால் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஹியூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக மீன்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து சப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹியூவில் வச்சு பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ சேச்சுரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வேணுமோ. சேச்சுரேஷன்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கின் கலர், ஸ்கின் டோன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோட டோன்ஸ், அப்புறம் ஃபேண்ட்டோட டோன்ஸ், நமக்கு இதெல்லாம் நமக்கு பிரைட்டாக வேணும், கொஞ்சம் நல்லா ரியலிட்டிக்காக வேணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்ம சேச்சுரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லுமினியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லுமினியன்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கலர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்கணும், இல்லை வந்துட்டு ஷேடோயிஸாக இருக்கணும், இல்லாட்டி ஹைலைட்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லுமினியன்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க், லேயர் மாஸ்க் வச்சு 3D எஃபெக்ட் பண்ண மாடல் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு பிளர் ஆகாமல் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு கேஷியன் பிளர் வச்சு பிளர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் எஃபெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஸ்டிக்கை வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃப்ளேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ளேம் எஃபெக்ட். ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பாத் டூலை வச்சு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங்கில் நம்ம வந்துட்டு ஃப்ளேம் எஃபெக்ட் வந்துட்டு வர வைக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் இருக்கிற பிளர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிளாஸ் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாஸ் பிளர் எஃபெக்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு பிளர் பண்ணி காட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளாஸ் பிளர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வந்துட்டு சம்திங் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே அதோட நேம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பனானா கொடுத்துருக்கேன். ஸோ பனானாக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே பனானா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைப்பிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பனானாக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்டும் உங்களுக்கு இன்க்ளூடிங் இதில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கிரேடியன்ட் எஃபெக்ட். ஸோ கிரேடியன்ட் எஃபெக்டில் லெஃப்ட் சைடில் ஒரு கலர், ரைட் சைடில் ஒரு கலர், ஸோ அது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஸோ அது வந்துட்டு நம்மளோட ஃபோட்டோவை வச்சு லைட் எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டர்ன் எஃபெக்ட். ஸோ இந்த இமேஜில் நமக்கு எந்த பார்ட் மட்டும் வேணுமோ அந்த பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணி அதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென் டூல் ட்ராயிங். ஸோ பென் டூலில் நமக்கு ஷேப், பாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஷேப் டூலை வச்சு ஸோ அன்ஈவன் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற ஒரு பிக்சர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸ் நமக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம 2Dயில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேர்டு இருக்குது, இந்த பேர்டை அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். ஸோ இந்த இமேஜும் நம்ம பென் டூலில் வச்சு ட்ரேஸ் பண்ண இமேஜ் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் கார்டு. ஸோ பிஸ்னஸ் கார்டு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அவங்க லோகோ கொடுத்துருவாங்க, இல்லை நம்மளாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி அந்த லோகோ என்ன கலரில் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம விசிட்டிங் கார்டு ரெடி பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 to 3 கலர்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு இந்த பிஸ்னஸ் கார்டில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு போஸ்டர் டிசைன். ஸோ போஸ்டர் டிசைன் வந்துட்டு நம்ம விசிட்டிங் கார்டில் என்ன கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம போஸ்டருக்கும் நம்ம கலர் கொடுக்கணும். ஸோ அப்புறம் நமக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸும் ஆட் பண்ணணும். இது ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர்ஸில் நமக்கு மேக்ஸிமம் 6 பேஜஸ் இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ், 3 பேஜஸ் வந்துட்டு வேரி ஆகும். சேம் நம்ம போஸ்டருக்கும் விசிட்டிங் கார்டுக்கும் என்ன கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணமோ சேம் அதே தான் நம்ம ப்ரௌச்சர்ஸுக்கும் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணணும். இதுலேயும் நமக்கு வந்துட்டு என்னென்ன
நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐடென்டி கார்டு. ஐடென்டி கார்டில் நம்ம ஒரு சிம்பிள் ஐடென்டி கார்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரீமியமாக இருக்கட்டும், ஸோ நமக்கு சேம் அதே மாதிரி தான் நம்ம அதில் போஸ்டர்ஸில் என்ன நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறோமோ சேம் அதே தான் ஐடென்டி கார்ட்லேயும் நம்ம பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னா நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, தென் எம்ப்ளாயி ஐடி. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர். ஸோ கேமரா ரா ஃபில்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு நம்ம ஹியூ, சேச்சுரேஷன்ஸ், லுமினியன்ஸ் மேக்ஸிமம் பார்ப்போம். ஸோ ஃபோட்டோவோட கிளாரிட்டி, ஸோ ஃபோட்டோவுக்கு வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி சேச்சுரேஷன்ஸ் வேணும், ஸோ எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு நெக்லஸ் வந்துட்டு எவ்வளோ நமக்கு டார்க்காக தெரியணும், டல்லாக தெரியணும், ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்து நம்ம கலர் கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். ஸோ ஃபேஸஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேமரா ஃபில்டர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்.